அன்பு மாணவர்களே வணக்கம். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பிஎஸ்சி பிசிஏ சிலபஸ்ல டேட்டா ஸ்ட்ரக்சர் பாடத்துல இன்னைக்கு நம்ம ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இந்த டாபிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்னா என்னன்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படின்னா ரோஸ் அண்ட் காலம்ஸா அரேஞ்சா இருக்கிறத தான் நம்ம வந்து மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுல ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ்ல அதிகமான எலிமெண்ட்ஸ் ஜீரோவா இருந்தது அப்படின்னா அதை நம்ம ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ a matrix which have the majority of their elements equal to 0. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 4x4 மேட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ இதுல மொத்தம் 16 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அந்த 16 எலிமெண்ட்ஸ்ல 0 எலிமெண்ட்ஸ் மட்டும் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 11 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அப்ப இதை வந்து ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸை நான் ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஸ்டோரேஜ். ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ்ல அதிகமான எலிமெண்ட்ஸ் ஜீரோவா இருக்கும் போது அந்த ஜீரோ எலிமெண்ட்ஸை மட்டும் ஸ்டோர் பண்றதுனால மெமரி வந்து வேஸ்ட் ஆகும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் ஜீரோ எலிமெண்ட்ஸை மட்டும் ஸ்டோர் பண்ண போறோம். இப்படி பண்றதுனால மெமரி வந்து சேவ் ஆகும். அண்ட் தென் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டிங் டைம். ஸோ நார்மல் மேட்ரிக்ஸ்ல நான் எல்லா எலிமெண்ட்ஸையும் ப்ராசஸ் செய்யணும். பட் ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ்ல நான் ஜீரோ எலிமெண்ட்ஸை மட்டும் நான் ப்ராசஸ் செய்யறதுனால எனக்கு எக்ஸிகியூஷன் டைம் வந்து கம்மியாகும். ஸோ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதை வந்து அரே ரெப்ரசன்டேஷன் அப்படி இல்லைன்னா ட்ரிபிளெட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மேட்ரிக்ஸ்ல நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை ஒரு டேப்லர் காலமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல நான் ஜீரோ எலிமெண்ட்ஸை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ மேட்ரிக்ஸ் பாருங்க. ஸோ மேட்ரிக்ஸ்ல எந்த ரோ காலம் நம்பர்ல நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ அதாவது 0th ரோல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 1 அப்படின்ற நான் ஜீரோ எலிமெண்ட் இருக்கு. அடுத்து செகண்ட் ரோல நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் இல்ல. அடுத்து தேர்ட் ரோல அதாவது செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயும் தேர்ட் பொசிஷன்லயும் வேல்யூஸ் இருக்கு. அதுக்கடுத்து தேர்ட் ரோல 0th பொசிஷன்லயும் தேர்ட் பொசிஷன்லயும் நான் ஜீரோ எலிமெண்ட் 6 அப்படின்றது இருக்கு. அதுக்கடுத்து ஃபோர்த் ரோல 0th பொசிஷன்ல 7 அப்படின்ற நம்பர் இருக்கு. ஸோ இது மூலமா நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், நான் ஜீரோ நம்பர்லாம் எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். இப்ப இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டேப்லர் காலத்துல எழுதணும். ஸோ அந்த டேப்லர் காலத்துல பாருங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ரோ நம்பர், காலமோட நம்பர், வேல்யூ. இதை மட்டும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணோமா 0th ரோல ஃபர்ஸ்ட் காலத்துல அதுல என்ன நம்பர் இருக்கு 1. ஸோ அதை எழுதணும். அடுத்து ஃபர்ஸ்ட் ரோல நான் ஜீரோ எலிமெண்ட்டே இல்லை, எல்லாமே ஜீரோவா இருக்கு. ஸோ நாங்க எதையுமே நான் ஸ்டோர் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் ரோ மூவ் பண்றேன், அதாவது செகண்ட் ரோ. ஸோ செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 5 அப்படின்ற நம்பர் இருக்கு. ஸோ டேபிள்ல எழுதுறேன். அடுத்து செகண்ட் ரோல தேர்ட் காலத்துல வேல்யூ வந்து 2ன்னு இருக்கு, அதை இந்த டேபிள்ல ஸ்டோர் பண்றேன். அடுத்து தேர்ட் ரோல 0th பொசிஷன்ல 9 அப்படின்ற நம்பர் இருக்கு, அதை இந்த டேபிள்ல ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். அடுத்து தேர்ட் ரோல தேர்ட் காலத்துல 6 அப்படின்ற நம்பர் இருக்கு. ஸோ டேபிள்ல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஃபோர்த் ரோல 0th எலிமெண்ட்ல 7 அப்படின்ற நம்பர் இருக்கு. ஸோ ஒரு ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், எத்தனை நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ரோவோட வேல்யூ நம்பர் என்ன, காலமோட நம்பர் என்ன, அதோட வேல்யூ என்ன அப்படின்றத எழுதணும். ஸோ இதுதான் ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸோட கான்செப்ட். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.